ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஆன்லைன் டிப்ஸ். இந்த வீடியோவில் கேன்வாவில் இருக்கிற மேஜிக் ஸ்டுடியோ அப்படிங்கிற ஃபீச்சரை பற்றி பார்க்க போகிறோம். அதில் சில ஐட்டங்களை இன்றைக்கி பார்ப்போம். ஆயிடுச்சா? இது ரொம்ப அவசியமான ஒரு ஃபீச்சர். அது மாத்திரமில்லை, இது புதுசாக பண்ணியிருக்கிற அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதில் வர்ற அந்த ஐட்டம்ஸ் ஆக்சுவலாக அந்த ஆப்ஸ் எல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆப்ஸ். ஓகே, பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது, பேக்ரவுண்ட் இது என்ன சொல்கிறது, இப்போ இமேஜை எரேஸ் பண்ணுறது, இமேஜை கிராப் பண்ணுறது, இந்த மாதிரி உள்ள ஐட்டங்கள்லாம் பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோ கடைசி வரலையும் பாருங்கள். கண்டிப்பாக கடைசி வரலையும் பாருங்கள், அப்போ தான் நல்லா புரியும். புதுசாக இருந்தால் நீங்கள் பழைய ஆளாக இருந்தீங்க, ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்கன்னாக்கா இக்னோர் பண்ணிடுங்க. ஓகே, இது பிகினர்ஸ் டியூட்டோரியல். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மாத்திரமில்லை, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி எங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள கான்டாக்ட் டெய்லி ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. ஓகே, வீடியோக்குள்ளார போகலாம். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். லெட்ஸ் டைவ் இன். இப்போது நம்ம கேன்வாவுடைய ஹோம் பேஜில் இருக்கிறோம். ஓகே, இங்கேருந்து நம்ம என்ன கற்றுக்கிறதுக்கு போகிறோம் இப்போது இந்த வீடியோவில் அப்படின்னா, மேஜிக் ஸ்டுடியோவில் இருக்கிற ஒரு சில ஆப்ஷன்ஸ், ஃபீச்சர்ஸ், அதை பற்றி. ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, முதல்ல எதுவாக இருந்தாலும் நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு டைமென்ஷன், குறிப்பிட்ட டைமென்ஷன் உள்ள ஒரு கேன்வாஸ் வேணும் இல்லையா? அதுக்கு ஒரு கிரியேட் எ நியூ டிசைன் போவோம், ஒரு கஸ்டம் சைஸ் போவோம். இங்கே இருக்குது 1280-720. அதே நம்ம டைப் பண்ணுவோம், இல்லை அதே கிளிக் பண்ணுவோம், எது வேணாலும். 1280/720. இது ஒரு கேன்வாஸுக்கு கொடுக்குற டைமென்ஷன் நம்பர். அது என்ன கேன்வாஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஓப்பன் ஆச்சு இல்லை, இது ஒரு யூடியூப் தம்ப்நெயிலினுடைய டைமென்ஷன். இந்த டைமென்ஷனில் நம்ம ஒரு இமேஜ் போட்டு அதை எடிட் பண்ணி மேஜிக் ஸ்டுடியோவில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இதை இது பண்ணுறோம். இப்போது இந்த கேன்வாஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த கேன்வாஸினுடைய டைமென்ஷன் அந்த 1280/720 இருக்கு இல்லையா பிக்சல், அது அதுக்கு சூட் ஆகிற எல்லா டெம்ப்ளேட்டுமே இந்த சைடில் டிஸ்பிளே ஆகும். லெஃப்டில் ஆயிரக்கணக்கில் ஆயிடுச்சுல, பல ஆயிரம், 1000 இல்லை, பல ஆயிரம். ஓகே, நம்ம இந்த கேன்வாஸ் இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணுறோம். லெஃப்ட் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த டூல் பார் ஓப்பன் ஆகும். மேலே இதில் என்ன இருக்குது, ஒரு பொசிஷன், ஓகே, ஒரு டைமிங் 5 செகண்ட்ஸ், ஒரு பேலட். இந்த கலர் பேலட் இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணோடனே சைடில் லெஃப்டில் இந்த பேஸுக்கு தேவையான, இந்த கேன்வாஸுக்கு தேவையான கலர் நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை இங்கே போடலாம். உங்களுக்கு இது வேணும்னா பிளாக் வேணும்னா பிளாக் பண்ணலாம். ஆயிடுச்சா? இல்லை இந்த என்ன கலர், இது பிங்க் கலர் வேணும்னா பிங்க் கலர் போடலாம். இல்லை ஏதாவது கிரேடியன்ட் வேணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், கிரேடியன்ட் கலர் கொஞ்சம் இது இப்படி இருக்கும், 2 கலர் மிக்ஸ் ஆனது, அது போடலாம். இல்லை இந்த மாதிரி கலர் போடலாம், எது வேணாலும் போடலாம். ஓகே, நமக்கு ஒயிட் கேன்வாஸே போதும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம எடிட் பண்ண போகிறோம் இல்லையா? ஒரு இமேஜை எரேஸ் பண்ணுறது, எப்படி அதிலேருந்து இமேஜுகளை கிராப் பண்ணுறது, இதை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு இமேஜ் வேணும் இது மேலே போடுறதுக்கு. அந்த இமேஜை நம்ம இங்கே ஃபோட்டோஸ் இருக்குது இல்லையா, அதிலிருந்து கிளிக் பண்ணி எடுப்போம். இப்போ எனக்கு தெரிஞ்ச வரையிலையும் இது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மேலே இருக்கிற 2 இமேஜுமே ஓகே, அதே எடுப்போம். மேலே இருக்கிறது நான் முதல்ல ஒரு தடவை பார்த்துருக்கேன். இதை எடுப்போம். இந்த இமேஜை நம்ம இந்த கேன்வாஸில் ஷூட் பண்ணுவோம். எப்படி பண்ணுவோம், இப்படி எடுத்து இதை கம்ப்ளீட்டாக அந்த இமேஜை கேன்வாஸில் ஃபுல்லாக பண்ணுறோம். பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குது, இதில் இது இருக்குது, ஒரு 4-5 பவுல் இருக்குது, அதுக்கப்புறம் ட்ரேஸ் இருக்குது, அதில் மட்டன் இருக்குது, இது இருக்குது, வெஜிடபிள்ஸ் இருக்குது, எக் இருக்குது, ஆல் த திங்ஸ் ஆர் தேர். இப்போ இதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நமக்கு வேண்டாம், ஒரு ஆப்ஜெக்ட் நமக்கு வேண்டாம் அப்படின்னா இதை எடுக்கலாம். இல்லை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்னாலும் முடியும். இதுதான் கிராஃபிக் டிசைனிங்கினுடைய ஒரு பேஸ். இது ஆக்சுவலா இப்போ இந்த இமேஜ் மேலே நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் டூல் பார் நிறைய ஓப்பன் ஆகும். முதல்ல பொசிஷன் இருந்துச்சு, டைமிங் இருந்துச்சு, இப்போ அனிமேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி. இதில் இமேஜை டிரான்ஸ்பரண்ட் பண்ணலாம். எப்படி ஸ்ட்ராங்காக வேணுமா, லைட்டாக வேணுமா, அதையும் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிலிப்பு, ஹரிசாண்டலி ஃபிலிப்பு. இப்படி பண்ணணும் ஹரிசாண்டலாக அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹரிசாண்டலி ஃபிலிப் ஆகும். ஆயிடுச்சா? இப்படி பண்ணிங்கன்னா வெர்டிக்கல் ஆகும், எல்லா தலைகளாகும். ஓகே, இது ஒரு ஆப்ஷன். இங்கே அதுக்கு அடுத்தது கிராப் இருக்குது. இமேஜை கிராப் பண்ணுறதை பற்றி நீங்கள் தெரியும் உங்களுக்கு. ஆயிடுச்சா?
இந்த கார்னர் ரவுண்டிங் இருக்குது இல்லையா, இப்போ இந்த கார்னர் பாருங்கள் ஸ்கொயர் மாதிரி இருக்குது, கார்னராக இருக்குது. அதே ரவுண்ட் டைப் கார்னர் பண்ணோம்னா அங்கே பாருங்கள் இமேஜை பாருங்கள், அது எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கார்னர் ரவுண்ட் பண்ணிக்கிறலாம். ரைட். ஒன்று இது வந்து பார்டர். இந்த பார்டரில் நீங்கள் எந்த பார்டர் வேணாலும் யூஸ் பண்ணி கொஞ்சம் பெருசு பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், டேஷ் வேணுமா, இந்த மாதிரி டேஷ் வேணுமா, இல்லை பாயிண்ட்ஸ் வேணுமா, இல்லை டாட்ஸ் வேணுமா, இல்லை இந்த மாதிரி கோடு வேணுமா, எது வேணாலும் வந்து நீங்கள் பண்ணிக்கிறலாம். ஓகே. இப்போ அதுவும் வேண்டாம், நமக்கு அதை அன்டூ பண்ணிவிடுவோம். ஆயிடுச்சா? ஓகே. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், பிஜி ரிமூவர். இது வந்து அந்த மேஜிக் ஸ்டுடியோவில் இருக்கிற ஒரு ஆப்ஷன். இது இங்கேயும் இருக்குது உங்கள் டூல் பாரில். இப்போ இந்த பேக்ரவுண்ட் நமக்கு வேணான்னு தோணுச்சுன்னா இந்த பேக்ரவுண்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா எடுத்துடலாம். ஒரு ஒயிட் கேன்வாஸ் மேலே உங்களுக்கு சாமான் எல்லாமே இருக்கும், இது எல்லாமே. ஆயிடுச்சா? இப்போ நமக்கு அது வேண்டாம், அந்த பேக்ரவுண்டு அப்படியே இருக்கட்டும். அதுக்கடுத்தது எடிட். இந்த எடிட்டை கிளிக் பண்ண உடனே நேராக எங்கே போகும், இந்த மேஜிக் ஸ்டுடியோவுக்கு போகும். இந்த மேஜிக் ஸ்டுடியோவில் இங்கே பார்த்த பேக்ரவுண்ட் ரொம்ப இங்கே இருக்குது ஃபஸ்ட்டில். அதனால் அதை பற்றி சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அதை கிளிக் பண்ணால் அதனுடைய பேக்ரவுண்டை எடுக்கும், எந்த இமேஜினுடைய பேக்ரவுண்டை எடுக்கணும்னாலும் எடுக்கும். அதுக்கு அடுத்தது எரேசர். இந்த எரேசரை ஓப்பன் பண்ண உடனே கிளிக் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது, ப்ரஷ்ஷு, கிளிக்கு, அதுக்கப்புறம் ப்ரஷ்னுடைய சைஸ். இந்த இமேஜ் மேலே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ்னுடைய சைஸ் என்னங்கிறது தெரியும். அடுத்த இதை விட பெரிய சைஸாக வேணும்னா இதை பெருசு பண்ணிக்கிறலாம். இப்போ இப்படி பண்ணிங்க அப்படின்னா பெருசாகிடும். ஆயிடுச்சா? இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இமேஜை வந்து நீங்கள் எரேஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த இமேஜ் மேலே இந்த எரேசரை ஓட்டணும், கம்ப்ளீட்டாக ஹைலைட் பண்ணணும். ஆயிடுச்சா? அப்படியே ஓகே. இப்போ இதை எரேஸ் பண்ணியாச்சு. இப்போ இங்கே வந்து எரேஸ் பண்ணணும், இது ஹைலைட் பண்ணியாச்சு, அங்கே போய் எரேஸ் பண்ணணும். ஒரு சில செகண்ட்ஸ் எடுத்துக்கும், ஒரு அரௌண்டு 1 minute எடுக்கும் அது தாராளமாக. ஏன்னா கொஞ்சம் வேலை ஜாஸ்தி அதில். எரேசிங் வந்து பேக்ரவுண்டை எடுக்காமல் பண்ணுறதுல நிறைய வேலை இருக்குது. அதனால் 1 டைமில் சமயத்தில் 2 times கூட ஆகலாம், சொல்ல முடியாது. பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த ப்ளூ லைன் வந்து ஃபுல்லான உடனே உங்களுக்கு அந்த வேலை முடிஞ்சிச்சுன்னு காமிக்கும் நமக்கு. ஓகே. இது மேஜிக் எரேசரை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் மேஜிக் எரேசரில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது நமக்கு, பார்த்தீங்களா? இப்போ அந்த இதை எடுத்துருச்சு, அந்த பவுல் எடுத்துருச்சு, ஆனால் அதனுடைய ஷேட் இருக்குது. இதையும் நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணி எடுக்கலாம், இதையும் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதையும் வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணி இந்த மாதிரி பண்ணி அதையும் ஹைலைட் பண்ணி. ஆயிடுச்சா? இது கொஞ்சம் கர்சர் ரொம்ப பெருசாக இருக்குது, கொஞ்சம் சின்னது பண்ணி நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நிறைய விஷயங்கள் இதில் தெரிய வரும். இப்போ நீங்கள் இதை எடுத்தீங்க அப்படின்னா இன்னமும் தீர்ந்து போகும், அது மிச்சம் இருக்கிறதும் தீர்ந்து போகும். ஓகே ஓகே ஓகே. எல்லாம் ஒரு 50 seconds 1 minute ஆகும். ஒவ்வொரு வேலையும் நீங்கள் இது வந்து எப்போ நீங்கள் வந்து டச் பண்ணுறீங்களோ அதில் வந்து கணக்கு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு தடவை ஹைலைட் பண்ணி எரேசன் பண்ணி பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு 50 seconds to 60 seconds, அதாவது 1 நிமிஷம் மேக்ஸிமம் ஆகும். அந்த 1 நிமிஷத்துக்குள்ளார இது எரேஸ் பண்ணிடும் அது. ஓகே, பார்த்தீங்களா? இன்னும் கொஞ்சம் ஷேடு போச்சு. இந்த ஷேடையும் வேணாலும் நீங்கள் ஹைலைட் பண்ணி எடுக்கலாம். இது எதுன்னா உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன், அவ்வளோதான். ஓகே, இதெல்லாம் அன்டூ பண்ணிவிடுவோம். அன்டூ பண்ணிவிட்டு திரும்ப அதே மாதிரி கொண்டு வந்துடும். இந்த ஷேடு தான் மிச்சம் இருந்தது இங்கே, பார்த்தீங்களா? இது இப்போ இந்த கிளிக் ஆப்ஷனுக்கு போகும். இந்த கிளிக் ஆப்ஷனுக்கு போன உடனே இந்த கர்சரை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து உங்களுக்கு ஹைலைட் ஆகும். இங்கே பார்த்தீங்களா? இது மாதிரி பார்த்தீங்களா? தெரியுதா? நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன் நான். நல்லா ப்ளூ லைனில் ஹைலைட் ஆகுது. ஓகே, இப்போ நீ எதை வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணலாம். இங்கே இதை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இது ஃபுல்லாக ஹைலைட் ஆகிடுச்சா? இப்போ இதை வந்து எரேஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரே அடியாக துண்டாக போயிடும், அது வெளியில் போயிடும். ஏன்னா அது ஃபுல்லாக ஹைலைட் ஆகிருக்கு. அதுவும் எப்படி போனாலும் ஒரு 50 to 60 செகண்ட்.
இப்போ நம்ம திரும்ப என்ன பார்க்க போகிறோம், எரேசர் பார்த்துட்டோம். இப்போ கிராப் பார்க்க போகிறோம், மேஜிக் கிராப். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மேலே இருக்கிற எடிட் பட்டனை கிளிக் பண்ணுறீங்க, உள்ளே போகிறீங்க. இது மேஜிக் கிராப். இதை கிளிக் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எப்படி இதில் எரேஸில் வந்து 3 ஆப்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆச்சோ அதே மாதிரி ப்ரஷ்ஷு ஒரு கிளிக்கு ஒரு இந்த கிளிக் வந்து சடனாக டைரக்ட் ஹைலைட்டர் எதுக்காவது அடித்தா இது வந்து நம்மளாக செலக்ட் பண்ணுறது. ஓகே, இப்போ இந்த ப்ரஷ்னுடைய சைஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்குது, இதே போதும்னு நினைக்கிறேன். இதை வச்சு நம்ம ஒரு ஐட்டத்தை எடுப்போம். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஐட்டம் இருக்கு இல்லையா, இதை வந்து கம்ப்ளீட்டாக கிராப் பண்ணுவோம். எப்படி கிராப் பண்ணுறோம், ஃபுல்லாக ஹைலைட் பண்ணுறோம். ஃபுல்லாக ஹைலைட் பண்ணிவிட்டு ஆயிடுச்சா, எப்படி பண்ணுறோம். ஓகே, இது ஃபுல்லாக ஹைலைட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆயிடுச்சா, ஃபுல்லாக இங்கேயும் ஒரு பிட்டு கூட விடக்கூடாது. ஆயிடுச்சா, அப்படி பண்ணி எடுத்துட்டு ஆயிடுச்சா. இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே கிராப்புக்கு போகிறோம். கிராப் அது ஒரு 50-60 செகண்ட்ஸ் ஆகும். ஆயிடுச்சா, ஆகட்டும். அடுத்த ஒரு இமேஜை வந்து ஹைலைட் பண்ணி இதை இடம் மாற்றுவோம். இந்த இடத்துலேருந்து அதை அங்கே கொண்டு போவோம், அங்கேருந்து இதை இங்கே கொண்டு வருவோம். அப்படி பண்ணால் உங்களுக்கு கிராப்னால என்ன யூஸ் அப்படிங்கிறது தெரியும். ஓகே, இப்போ வந்து ஆக போகுது, அது ஹைலைட் ஆக போகுது. சம் அரவுண்ட் 60 செகண்ட்ஸ். பார்த்தீங்களா, இப்போ இந்த ட்ரே வந்து ஹைலைட் ஆகிடுச்சு. எப்படி ஆகிடுச்சு பார்த்தீங்களா, இது ஹைலைட் ஆகிடுச்சு. இது இப்போ நம்ம எங்கேயாவது கொண்டு போய் வைக்கலாம். இந்த இடத்துல மாற்றிட்டு வைக்கலாம், இல்லை அதே இடத்துல வைக்கணும்னு நினச்சா அதே இடத்துல வைக்கலாம். இதை இப்படி வச்சுக்கிடுவோம். ஓகே, இதை நம்ம இங்கே வச்சுருக்கிறோம். இதை எங்கே வேணாலும் நம்ம கொண்டு கிராப் பண்ணி வைக்கலாம். ஆயிடுச்சா, ஓகே. இப்போ இன்னொரு இமேஜை வந்து நம்ம கிராப் பண்ணலாம். இது இப்படியே இருக்கட்டும். இது இருக்கவே இன்னொரு இமேஜை இதை கிராப் பண்ணலாம். ஆயிடுச்சா, இதை கிராப் பண்ணுறதுக்கு திரும்ப எடிட்டுக்கு தான் இங்கேயே திரும்பி வந்துச்சுங்கிறது எனக்கு தெரியல. அதை பண்ணால் இங்கே ப்ராப்ளம் ஆகுது. ஓகே, ரைட், ஓகே, வெரி குட். இப்போ திரும்ப ப்ரஷ்ஷை கிளிக் பண்ணுறோம். ஓகே, இல்லை நம்ம கிளிக்கில் கூட எடுக்கலாம். இந்த ஒரு கிளிக் பண்ணி ஒரு இமேஜை வந்து நம்ம எடுக்கலாம் இல்லையா. அதில் ஒன்று ப்ரஷ்ஷில் எடுத்தோம், இன்னொன்று இப்போ இதில் எடுக்கிறோம். இந்த இமேஜை கிளிக் பண்ணுவோம். இது ஃபுல்லாக கிளிக் பண்ணுவோம். ஓகே, எல்லாத்தையும் ட்ரேலேருந்து கம்ப்ளீட் ஆல் இன் ஆல் எல்லாத்தையும் வந்து கிளிக் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து இதை கிராப் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம ஒரு இமேஜை எடுத்துருக்குறோம், அது இப்போ டிஸ்பிளே ஆகும். இப்போ கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள், அதுவும் டிஸ்பிளே ஆகும். இதை வந்து நம்ம அடுத்த இமேஜை எடுக்கிறோம். நீங்கள் வேணால் உள்ளே இருக்கிற ஃபுட்டை கூட தனியாக கிளிக்கில் நம்ம வேறு என்னத்தையாவது எடுப்போம். இப்போ இதை ஃபுல்லாக நம்ம ஹைலைட் பண்ணலாம். இப்படி முதல்ல அதை பண்ண மாதிரி ஹைலைட் பண்ணலாம். ஓகே, இது ஏன்னா இது எதுவும் விலகக்கூடாது. கம்ப்ளீட்டாக இது ஹைலைட் ஆனால் தான் இது வந்து கிராப் ஆகும். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து எதையும் வந்து இது பண்ணல, நான் உடனே பெருசாக எல்லாம் செஞ்சு அப்படியே ஒரே இதில் முடிச்சுட்டேங்க மாதிரி வீடியோ வந்து எடிட்லாம் பண்ணல. நான் உங்களுக்கு வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கிறேன் எது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிலாம் பண்ணால் இப்படிலாம் ஆகும். ஓகே, இப்போ இது ஃபுல்லாக கிராப் ஆகிடுச்சு. இப்போ வந்து கிராப் பண்ணலாம். அது ஹைலைட் ஆகிடுச்சு. இப்போ கிராப் பண்ணலாம். கிராப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அதுக்கு ஒரு 50 செகண்ட் நம்ம வந்து இது பண்ணணும். ஓகே, செலக்ட். இப்போ இந்த இமேஜ் வந்து ஃபுல்லாக கிராப் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, இது இங்கே வந்துடுச்சு. இப்போ இந்த இமேஜ் என்ன பண்ணுவோம், இதை கொண்டு போய் அங்கே போடுவோம். அங்கே போட்டோமா, இப்போ இதை கொண்டு வந்து இங்கே போடுவோம். எப்படி, இங்கே. அது இன்னமும் கரெக்டாக வந்து அது கிராப் ஆகுது. இமேஜ் வந்து சரியாக இல்லை. இமேஜ் சரியாக இருந்தால் அது கரெக்டாக ஆயிரும். ஓகே, மொத்தத்தில் இதான் மேஜிக் கிராப். இங்கேருந்து தூக்கி கொண்டு இங்கே போட்டோம். அது வந்து உங்களுக்கு மேஜிக் கிராப். ரைட்டா, அண்டு. ஓகே,
இப்போ என்ன பண்ணுறீங்க, 2 விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. ஒன்று மேஜிக் எரேசர் கற்றுக்கிட்டீங்க, இன்னொன்று மேஜிக் கிராப் கற்றுக்கிட்டீங்க. இந்த மேஜிக் கிராப், மேஜிக் எரேசர், அப்புறம் வந்து இந்த பேக்ரவுண்ட் ரிமூவர், இது 3மே ஒரு கிராஃபிக் டிசைனருக்கு ரொம்ப அவசியமான விஷயம். இதை வந்து கேன்வாக்காரவங்க 3மே ஏஐயில் பண்ணிக்கிறாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில். ஆயிடுச்சு இல்லையா? ஒரு 6 ஆப்ஸ் போட்டு அந்த 6 ஆப்பையும் உங்களுக்கு மேஜிக் ஸ்டுடியோங்கிற பேரில் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. வீடியோ கடைசி வரலையும் பார்த்ததுக்கு நன்றி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரலையும் பார்த்தீங்க எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மேஜிக் எரேஸ், மேஜிக் கிராம்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்க. இன்னும் நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. ஆயிடுச்சா? நடுவில் சில ப்ராப்ளம்னால வந்து கொஞ்சம் வீடியோஸ் தடங்கல் ஆகுது. ஆனால் கண்டிப்பாக நாங்கள் ரெகுலராக வீடியோ போடுவோம், காத்துருங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.